அவங்க குழுவில் இருக்க ஒரு பெண்ணையே வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறி இருக்காரு. முக்கியமான ஒரு இயக்குனருடைய பிரம்மாண்டமான படத்துடைய ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த போதையை வந்து அதிகமான ஒருத்தர் வந்து அவங்க குழுவில் இருக்க ஒரு பெண்ணையே வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அத்துமீறி இருக்காரு. பார்ட்டியில் எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன்னா அவர் முக்கியமான ஆள் அந்த டீமில். எல்லாரும் என்ன பண்ணுறத வேறு வழி இல்லாமல் அந்த பொண்ணோட வந்து அவங்க வந்து அடிச்சிட்டாங்க. இந்த கைகலப்பும் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா கொண்டாட்டங்கிறது ஒரு அளவுக்கு இருந்துட்டா பரவாயில்ல, இது அடுத்த கட்டம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை போகும்போது அது எங்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்களை வந்து மாட்டி விட்டுருக்கு பாருங்க. பார்ட்டியில் நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இயக்குனர் வந்து இந்த மாதிரி சந்திப்புகளவே தவிர்த்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சந்திப்புகளை தவிர்த்துட்டாரு. எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் முக்கியமான ஆள், அவரவே அடிச்சுட்டாங்க.